குமாரு, நீ எல்லாம் படிச்சு டாக்டர் ஆயிட்டா இந்த கார்பெண்டர் வேலை, எலக்ட்ரிஷியன் வேலை, பிளம்பர் வேலை யாரா செய்வான்னு கேக்குற குமாரு. நீ ட்ரவுசர் போட்டு பகல்ல வீடு வீடா போய் பீஸ் கேட்டு தருவ, ராத்திரில கரண்ட் கம்பியில கொக்கி போட்டு கரண்ட் திருடுவ. உனக்குன்னு திருட்டு தொழில் ஒண்ணு கௌரவமா இருக்கு. ஆனா இந்த தமிழ்நாட்டு மாணவர்கள் படிச்சா தான் குமார் டாக்டர் ஆக முடியும். அதனாலதான் அரியலூர் அனிதாவில இருந்து திருச்செங்கோடு மோதிலால் வரைக்கும் 22 பேர் செத்தாரு. எதுக்கு குமாரு? கார்பெண்டர் ஆகணும்னா, எலக்ட்ரிஷியன் ஆகணும்னா, பிளம்பர் ஆகணும்னா செத்தான். டாக்டர் ஆகணும் நீண்ட கால ஆசை குமாரு. வெள்ள கோட்டு போட்டுன்னு கம்பீரமா நான் டாக்டர் நடக்கணும். அதனாலதான் 22 பேர் செத்தான். குமாரு, ஏற்கனவே உங்க தாத்தா ஒரு திட்டம் கொண்டு வந்தாரு. பாதி நேரம் படி, மீதி நேரம் போய் உங்க அப்பா வேலை செய். நீ செருப்பு தைக்கிற பையனா, பாதி நேரம் படி, மீதி நேரம் போய் உங்க அப்பா கூட செருப்பு தை. நீ முடிவெட்டுற பையனா, பாதி நேரம் படி, மீதி நேரம் போய் உங்க அப்பா கூட போய் முடிவெட்டு. நீ சட்டி பானை செய்யற பையனா, பாதி நேரம் படி, மீதி நேரம் போய் உங்க அப்பா கூட போய் சட்டி பானை செய். நீ தச்சு வேலை செய்யற பையனா, பாதி நேரம் படி, மீதி நேரம் போய் உங்க அப்பா கூட தச்சு வேலை செய். நீ காவாடுற பையனா, பாதி நேரம் படி, மீதி நேரம் போய் உங்க அப்பா கூட காவாடுன்னு உலகக்கல்வி திட்டம் ஒன்று கொண்டு வந்தாரு. அப்ப அந்த திட்டத்தை திராவிட கட்சிகள் கடுமையாக எதிர்த்தன. எந்த ராஜாஜி முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ ஐயா பெருந்தலைவர் காமராஜரும் அந்த திட்டத்தை கடுமையா எதிர்த்தாரு. அதுக்கப்புறம் ராஜாஜி என்ன பண்ணாருன்னா, நான் கொண்டு வந்த திட்டத்தை என் கட்சிக்கார காமராஜரே எதிர்க்கிறான்னு சொல்லி ராஜினாமா பண்ணிட்டாரு. அன்னைக்கு பெரிய குழி தோண்டி அந்த குலக்கல்வி திட்டத்தை நாங்க பொறிச்சிட்டோம். அதை இப்ப நீ தோண்டி எடுத்துட்டு வந்து தேன் தடவி கொடுக்காதே குமாரு. குமாரு, உன் எஜமா கிட்ட நீ ட்ரவுசர் போட்டு வேலை செஞ்சல, அப்ப அந்த எஜமா என்ன சொன்னாருன்னா பகடாவில் இருந்தாரு. அவர் ஏன் பகடாவில் இருந்தாருன்னா, அவர் டீ அமோகமா நடக்கிறதுக்காக அவர் பகடாவில் இருந்தாரு. நீ இந்த தமிழ்நாட்டு மாணவர்களை படிக்காதுன்னு சொல்லாத குமாரு. கிராமப்புற மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்கள், அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள், நடுத்தர பக்கம் உள்ள மாணவர்கள் படிச்சா தான் டாக்டர் ஆகுறதுக்காக அவன் கஷ்டப்பட்டு படிக்கிறான். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இந்த நீட் என்ற சனியில உள்ள கூட்டு வந்துட்டீங்க. 1200 மார்க்ல 1176 மதிப்பெண் எடுத்தா யாரு? அரியலூர் அனிதா. அந்த குழந்தை எதுக்கு செத்து போச்சு? நீட் என்ற சனி முடிச்ச எக்ஸாம் எழுதுனதான். ஏன்னா அந்த பொண்ணு டாக்டர் ஆயிருக்கும். குமாரு, நீ திருட்டு வேலை செய்யறவன். உன் பிள்ளைங்களை 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து நீட் கோச்சிங் எக்ஸாம் அனுப்பலாம். ஆனா எங்க தமிழ்நாட்டு மாணவர்கள், இந்த ஏழை எளிய மாணவர்கள், இந்த அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள், இந்த நடுத்தர மாணவர்கள் எல்லாம் படிக்க வைக்க முடியாது. ஏன்னா அவன் அப்ப ஆட்டோ ஓட்டுவான், டாக்ஸி ஓட்டுவான், பஸ் டிரைவரா இருப்பான், கண்டக்டரா இருப்பான், கூலி வேலை செய்வான், காய்கறி விற்பான், கொத்தனார் வேலை செய்வான், பெரியார் வேலை செய்வான், சித்தார் வேலை செய்வான், மீன்பாடி வண்டி ஓட்டுவான், மாட்டு வண்டி ஓட்டுவான், கட்ட வண்டி ஓட்டுவான். அவனால 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து படிக்க முடியாது. அதனாலதான் நாங்க நீட்டை வேணான்றோம். நீ நீட்டுனா இங்க நீட்டாத, நீ வடநாட்டுல போய் நீட்டுன்றோம். நீட்டு இங்க தேவையில்ல குமாரு. அப்பதான் எங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் டாக்டர் ஆவாங்க. நீ சொன்ன பத்தியா கார்பெண்டர்னு, அது பெரிய விஷயம் இல்ல குமாரு. ஒரு 6 மாசம் கார்பெண்டர் கூட ஹெல்ப் பண்ணா 7வது மாசம் அவன் கார்பெண்டர் ஆயிடுவான். ஒரு 6 மாசம் பிளம்பர் கூட ஹெல்ப் பண்ணா 7வது மாசம் பிளம்பர் ஆயிடுவான். ஆனா டாக்டர் படிப்புன்றது படிச்சா தான் குமாரு டாக்டர் ஆக முடியும். கார்பெண்டர் வேலை பிராக்டிகல், அது ஈஸியா பழகலாம். ஆனா டாக்டர் வேலை படிச்சு அதுக்கப்புறம் தான் பிராக்டிஸ் பண்ண முடியும். அதனால இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காது குமாரு. நீ என்ன சொல்ற? 4 வருஷம் 5 வருஷம் ஏன் நீ இன்ஜினியரிங் படிக்கிறீங்க? ஏன் டாக்டர் படிக்கிறீங்க? கார்பெண்டருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு, பிளம்பருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு, எலக்ட்ரிஷியனுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு. ஏன் நீங்க அதுக்கு படிக்க மாட்டீங்கன்னு கேக்குறீங்க? அது ஊட்டு பள்ளியில படிக்க குமாரு. எங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் டாக்டர் ஆகணும். இது அவன் நீண்ட நெடுங்கால ஆசை. நீயும் பண்ணணும். இதே மாதிரி சொல்லி தெரியுமா தமிழ்நாட்டை சிறுபடி படிவீங்க.